ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் குழம்பு சிம்பிளான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு வெந்தயம் கடுகு சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கலைன்னு நினைக்க வேண்டாம். தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே சேர்ந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். நம்ம வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இது ஊர் சைட்லலாம் ஈஸியான முறையில் செய்கிற குழம்பு, அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறேன் நான். நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் இது மாதிரி செய்யும்போது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே கலந்துருக்கிறதுனால குழம்பு மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொறுமையாக நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சை புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். அதோடு சேர்த்து 2 துண்டு தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவியாகவே வச்சாதான் இந்த குழம்பு அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக குழம்பு போட்டு சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் குழம்பு காயறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம எண்ணெய் பிரிகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தளன்னு ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும் ஒரு லைக் போடுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் குழம்பு எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.